அந்த கதை எழுதினோடனே எனக்கு கதை எழுதி முடிச்சோடனே ஒன்று தெரியும், இந்த படம் வந்து நாங்கள் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது பிரேம் சார் போயிட்டு, சார் ஹாரிஸ் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும், ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு. ஒவ்வொரு சாங்குமே வந்து நீங்கள் படம் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. தனித்துவமான வரிகள் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்கறது. 3 நொடிகள் 4 நொடி போதும் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சார் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல சார். நீங்கள் வந்து இந்த படம் நாங்கள் கதை மிஸ்டர் மகாதேவன் என்ன கூட உட்காந்து எழுதினார். அவர் தான் வந்து ராஜமௌலி சாரோட அசோசியேட். அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்காரு, அவர் தான் கதை எழுதியிருக்காரு. அவர் வர முடியல இன்னைக்கு. அந்த கதை எழுதினோடனே எனக்கு கதை எழுதி முடிச்சோடனே ஒன்று தெரியும், இந்த படம் வந்து நாங்கள் பண்ண முடியாது மியூசிக்கல் இல்லாமல். மியூசிக்கல் ஃபிலிம், இட் இஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது பிரேம் சார்ட்டு போயிட்டு, சார் ஹாரிஸ் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும், ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு. நான் வந்து சாரோட வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஹாரிஸ் சார் மேலே எனக்கு. ஏன்னா அவரோட மியூசிக்கை நம்ம வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் பார்த்து வளர்ந்து சொல்ல முடியாது. சார் வி ஆர் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன், உங்களோட பெரிய ஃபேன். ஸோ உங்களோட நாங்கள் பணியாற்றும் போது எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். என்னென்னா சார், ஒரு பெரிய லேர்னிங் சார் உங்களோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு சாங்குமே வந்து நீங்கள் படம் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதுதான் நான் டைரக்டராக நான் பார்த்த விஷயம். வனமகனில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் விஷயத்தை என்ஜாய் பண்ணேன். எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரப்போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் நான் வந்து ஒவ்வொரு சாங்குமே கிட்டத்தட்ட சார் வந்து 1 month எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1 monthம் வந்து எவ்ரிடே 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. சார் தான் கீபோர்டு வச்சுக்கிறாங்க, சார் தான் சாங் லிரிக் எடுக்கிறாங்க, சார் தான் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ பிக் பில்லர் ஃபார் த ஃபிலிம். சரி, படம் முடிஞ்சிருச்சு, சாங் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்க்கு வந்து எத்தனை மந்த்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மந்த் வந்து ஒவ்வொரு சீனும் சார். ஐ திங்க் இந்த படத்தை வந்து பிஃபோர் ஆர்ஆர் ஆஃப்டர் ஆர்ஆர்னு பிரிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து தாங்கி நிற்கிற இந்த படத்தோட ஹீரோ ஹாரிஸ் சார் தான். அதை நான் வந்து மனசார சொல்கிறேன் சார். இந்த படம் வந்து நாளைக்கு வந்து என்ன இந்த படத்தோட ஆல்வேஸ் ஐ பிலீவ் ஒன் திங் சார், நோ ஃபிலிம் கேன் பி ரைட் ஃபர்ஸ்ட் டே. வந்து சூப்பர் ஹிட் படம் எழுத முடியாது நம்மளால. நம்ம பிலீவ் பண்ணுறது ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும் சார். அது நம்ம சொல்கிறது அந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனஸ்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்து மக்கள் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் சார். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கிரேட் மியூசிக் கொடுத்ததுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் போ பண்ணிக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட மிகப்பெரிய ஃபேன் பட்டியலில் நானும் இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி அண்ட் சுமா மேடம். அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களுக்கு இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி. அண்ட் இந்த 25 years சார், 25 years ஜேர்னியில் நாங்கள் 25th இயரில் உங்களோட நாங்கள் ஜேர்னி பண்ணது தான் எங்களோட மிகப்பெரிய இந்த படத்தோட பாக்கியமாக நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து பாடல்கள் சொல்லும்போது நான் முத்துக்குமார் சார் தான் எனக்கு வந்து எல்லா சாங்குமே எழுந்தவர். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அதை ஃபீல் பண்ணது மதன் கார்கி சார் தான் நான் சொல்ல முடியும்னால. அதை வந்து மதன் கார்கி சார் வந்து எனக்கு ஒரு பாடலாசிரியர் மட்டும் கிடையாது, என்னோட பிரதர், என்னோட தோழர், என்ன வேணால் சொல்லலாம், என்னோட வெல்விஷர். எல்லாமே நாங்கள் பகிர்ந்துப்போம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. எப்படி சொல்லணும்னு தெரியல. வந்து மதன், ஐ வாண்ட் டு தேங்க் யூ பர்சனலி ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவிங் ஆல் த்ரூ இயர்ஸ். நம்மளே ஒரு 40 பாட்டுக்கிட்ட பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மதன். தி ஜர்னி வில் கண்டினியூ ஃபார் எவர். ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு வாட் எவர் யூ கிவன் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சொல்கிறேன், எம் ராஜாகிருஷ்ணன் சார், எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. என்னோட ப்ரொடக்ஷன் டீம் உமர், மணிவர்மா, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அபிஷேக். யூஸ்வலாக வந்து ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன்ஸான்னு நினைக்கிறேன்னா, ஒரு படம் உள்ளே வர்றதுக்கு அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் ரொம்ப தேவைப்படுது. நான் சோஷியல் மீடியா இல்லை, எனக்கு தெரியல அதை பற்றி எப்படி, அதனால சொல்ல. பட் சோஷியல் மீடியாவே ரொம்ப ரொம்ப தரவாக அனலைஸ் பண்ணியிருக்கவங்க இந்த ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நான் லைஃப்பில் 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று வந்து லீட் பண்ணுவேன், இல்லாட்டி ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து இந்த படத்தை வரைக்கும் அவங்க ஹாரிஸ் சாரை ஷூட் பண்ணதும் சரி எல்லாமே வந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன் கம்ப்ளீட்டாக.
நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். அது வந்து மதும், சித்தார்த், அபிஷேக் எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க டீமில் ஜினீந்தர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜினீந்தர் தேங்க்யூ. அண்ட் அவரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அண்ட் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது ஹாரிஸ் சார் ஆக்டராக மாறினாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நான் டைரக்ட் பண்ண முடியல, கொடுத்து வைக்கல இருக்கு. பட் ஆனால் சாங் நான் டைரக்ட் பண்ணேன், சார் டைரக்டர் பண்ணது. சார் யூ டிட் இட் ஸோ ஈஸ் சார். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் கூட இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல சார். அவ்வளோ சூப்பராக பண்ணுவீங்க. எஸ்பெஷலி ப்ரொமோஸ் பார்த்து ரொம்ப ரசித்தேன் சார். இந்த லாஸ்ட்டு ப்ரொமோ விட்டுருந்தாங்க, உங்களுக்கு கடத்தின ப்ரொமோ விட்டாங்க. அதில் வந்து நான் ஷூட்டும் பார்க்கல, அதை கண்ணாடி கழட்டி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க. அது வந்து அமேசிங் சார். அண்ட் ஹோப் யூ டு see you more films now in the அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆங்கர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. எல்லா படமுமே நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம ஜேர்னியில் நிறைய படங்கள் பண்ணுவோம், நிறைய படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இருக்கவங்க எல்லாருமே பெரிய லெஜெண்ட்ஸ் தான். பட் ரொம்ப ரொம்ப சில படங்கள் ரொம்ப நமக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். அது இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று. அது என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கான ஒரு டீம் அமைஞ்சது. அந்த டீமில் ஒரு 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 கிரேட் ப்ரொடியூசர் எங்களோட ஜர்னி பண்ணாங்க. அண்ட் ருச்சி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அமேசிங் காஸ்டியூம்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் வந்து இந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே, எல்லா தேவராஜ் சார்லேருந்து. ஐம் டாக்கிங் அபவுட் ஆல் த மீடியாஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வந்து, இந்த படத்தோட விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு ஒரு காமன் மேன் ஸ்டோரி. அதை வந்து தயவு செஞ்சு ப்ரொமோஷனில் இன்னும் நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன் காரணம்னு சொல்கிறேன்னா, ஹீரோன்றது யார் வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ஹீரோ. நாம தான் நமக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளை பிலீவ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க காமன் மேனை பற்றின ஒரு கதை அது. இப்போ நம்ம வந்து வெளியே இங்கே நின்றுட்டு உட்காந்துருக்கவங்களை யாரோ வந்து நம்ம வந்து எதை பார்த்து நம்ம ஹீரோனை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க லுக்கை பார்த்து அப்பீலிங்கை பார்த்து கிடையாது. ஒரு மனசை பார்த்து நம்ம வந்து அது அப்பீல் ஆகணும். அவன் தான் ஹீரோ நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹீரோட கதை தான் இது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிரேம் சார் ஒன்ஸ் அகேன். அண்ட் தேங்க்யூ ஜியா, தேங்க்யூ மதும். அண்ட் I think this film is going to be special for all of us. I look forward for it. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஹாரிஸ் அவர்கள் கூட, விஜய் அவர்கள் கூட இன்னொரு படம். ஸோ அவங்க ஒவ்வொரு வாட்டி அவங்க கூட படங்கள் பணியாற்றும் போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நல்ல கவித்துவமான வரிகள் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்கறது. விஜய் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு தமிழ் ரசிகர். பாடல்களில் வந்து கவித்துவம் இருந்துச்சுன்னா அவ்வளவு கொண்டாடுவார். வேலை பார்க்குறதே தெரியாது அவர் கூட. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அவர் கூட படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுப்பார் அவர் கூட வேலை பார்க்கும்போது. இந்த படத்தில் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். ஒரு அந்த கால்வாசி பாடல் யமா கஜினியில் வர ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட். அது இல்லாமல் உன் பார்வை எதிர்பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். முதல்ல நாங்கள் ஒளிப்பதிவு செய்த பாடல் அந்த பாடல் தான். எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து சில காட்சிகள் போட்டு காட்டினாரு, ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் காட்டினாரு. படத்தோட நடிகர் நடிகைகள் அவங்களோட அந்த ஷூட், அந்த பாட்டு எப்படி எடுக்க போறாங்க எல்லாமே போட்டு காட்டினாரு. ரொம்ப அழகான ஒரு காஸ்ட் இதுல வந்து பண்ணியிருக்காரு. அதுல அது அந்த கதையும் வந்து மறதியை வச்சு ரொம்ப சில படங்கள் வந்திருக்கு தமிழ்ல, ஆரம்ப காலத்துல இருந்து வந்திருக்கு. அந்த மறதியை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு காதல் படம் எடுக்க முடியுமா? அதுல வந்து அந்த மறதின்றத வந்து ஒரு நகைச்சுவையா எப்படி பார்க்கலாம், அது ஒரு எமோஷனலா எப்படி பார்க்கலாம். அந்த மறதின்றது ஒண்ணு இருக்கிறதுனால நிறைய சமயத்துல சொல்லுவாங்க, அந்த மறதி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், மறதி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிற மாதிரியான போர்கள் இருக்காது. நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றதுதான் வந்து நிறைய பேரோட அது மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழல்ல நம்மளை இன்னும் வந்து மனிதர்களா வைத்து இருக்கிறது வந்து இது மாதிரியான படங்கள், இது மாதிரி கலை, இது மாதிரியான பாடல்கள், இது மாதிரியான தமிழ் மொழி கவிதைகள். இதுதான் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். எப்படி வந்து இந்த துறை இருக்கு இல்லையா, இந்த கலை அப்படின்ற அந்த துறையும் வந்து
கணினிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. கணினிகள் எடுத்துக்கிட்டு பாடல்கள் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு 3 நொடிகள் 4 நொடி போதும் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியில ஒரு ரொம்ப நல்ல பாடகர் பாடின மாதிரியான குரல்ல, ஒரு நல்ல கவிஞர் எழுதின மாதிரியான வரிகள் வச்சு, ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து உலக தரத்துல நல்ல ஒலித்தரத்துல தயாரிக்கிற மாதிரியான பாடல்கள் வந்து இன்னைக்கு உருவாக்குறதுக்கு 3 முதல் 5 நொடிகள் இன்னைக்கு ஆகும். இன்னைக்கு 5 நொடிகள் நம்ம அப்படி ஒரு பாடலை வெளியில எடுத்துடலாம். அந்த பாடல்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், விற்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி காலகட்டத்துல ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒரு பாடல் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிற காலகட்டம் இருக்கு இல்லையா, ஏன்னா அதுக்கான அவர் போடுற ஒரு உழைப்பு நான் அது பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த ஒரு பாடகர் வருவாரு, வினித் பாடினார் அந்த உன் பார்வை பாடல், ரொம்ப அழகா பாடியிருந்தாரு. அவர் பாட வந்துட்டு அவரை வந்து நீங்க பாடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிடுவாரு. வினித் வந்து ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் பாடிக்கிட்டே இருப்பாரு. அவர் பாட பாட அவரோட குரலை வந்து அவர் வந்து போய் டியூன் பண்ணுவாரு. எந்த மாதிரியான டோன்ல அவரோட குரல் வந்து பெஸ்டா வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவாரு. ஒவ்வொரு புள்ளியா வந்து அவரோட அந்த டியூனரை வந்து டியூன் பண்ணி அந்த டோன் பர்ஃபெக்டா செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா ஒவ்வொரு லைனா எடுத்து ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சுட்டு அந்த காலம் கொஞ்சம் ஓய்வெடுக்க நானும் நீயும் அங்கே, ரெக்கை கொண்டு நாம் பறக்க வானம் பூமி இங்கே, செங்கல் சிந்தும் வெண்திங்கள் எங்கேன்ற வரிகள்லாம் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் எங்க இறங்கணும், எங்க வெயிட் பண்ணணும், எங்க அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறணும்ன்றத வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் ரசிக்கிறது, கொண்டாடுறது. அந்த பாடலை வந்து அதை ஒலிப்பதிவு பண்றதுக்கே எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் ஆகும். நான் சொல்றது இப்ப 5 நொடிகள்ல ஒரு பாட்டு பண்ணலான்றது வந்து ஒலிப்பதிவு பண்றதுக்கு மட்டுமே 8 மணி நேரம் ஆகும். ஒரு குரல், அதாவது ஆண் குரல் மட்டும். இது இல்லாம பெண் குரல் திருப்பி பண்றதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த பாடலை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மனித உழைப்பு இருக்கிற இது மாதிரியான பாடல்கள் வந்து காலம் கடந்து ரொம்ப கொண்டாடப்படும். ரொம்ப வேகமா கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை விட எப்படி வந்து நமக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சமைக்கிற அந்த உணவு வந்து ரொம்ப நாள் நம்மளோட உடம்புல தங்கும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்குமோ, அது மாதிரி இது மாதிரியான மனிதர்கள் நம்ம பொறுமையா உருவாக்குற கலை வந்து காலம் கடந்து நிற்கும். ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட அந்த பொறுமைக்காக. ஹாரிஸ் சார் வந்துட்டு இருக்காங்க. அவருடைய அந்த பொறுமை, அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் எடுத்துக்கிற அந்த சிரமம், அந்த காலம், அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து பாராட்டணும். ஏன்னா சத்தங்கள் நிறைய, இறைச்சல், அதை மட்டும்தான் பாடல்கள்னு இருக்கிற ஒரு சூழல்ல ரொம்ப மென்மையா ஒரு குரல், ரொம்ப மென்மையா இசை, அதெல்லாம் வந்து அதோட பின்னணியில இருந்து அந்த பாடலை கொண்டு வர்றதுன்றது வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் விஜய் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி, அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துல பங்கெடுத்துக்கிட்ட ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுக்கும், அந்த படத்துல நடிச்ச நடிகர்களுக்கும், கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.